திருக்குறள் சிந்தனை. பிறர்க்கு உதவி புரியும் உதவி போல நல்ல செயல்கள் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வேறு எங்குமே எப்போதுமே இல்லை. தேவர்கள் உலகத்தில் தேவர்கள் யாவரும் புண்ணிய போகங்களை அனுபவித்து வாழ்கின்றதனால் அங்கே ஈவாருமில்லை ஏற்பாரும் இல்லை. ஒருவருக்கொருவர் உதவி புரியும் வாழும் நிலை அங்கே அரிதாகும். பிறர்க்கு ஈந்து, அதாவது பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே வாழ்வின் இன்பமாகும், உயர்வாகும். ஈவாரை கொண்டாடி ஏற்பாரை பார்த்துவக்கும் செய்மாடக் கூடலும் செவ்வேள் பரங்குன்றும். வாழ்வாரே வாழ்வார் எனப்படுவார், மற்றையார் போவாரார் புத்தேள் உலகு என்பது பரிபாடல். பிறர்க்கு உதவி புரிந்து இன்னுயிர் வாழ்கின்றவர்கள் தேவர்களைக் காட்டிலும் மேலாகின்றார். தன்னலமே கருதி தன் வயிற்றையே நிரப்பி தனக்கே இன்பங்களை நன்மைகளை நாடி திரிவதுதான் மக்களின் இயல்பு. அந்த நிலையில் இருந்து மாறி அந்த வரம்பை கடந்து மண்ணுயிர்க்கு உதவுவர்கள் யாவரும் அற்புத நிலையில் உயர்ந்து திகழ்கின்றார்கள். வாழ்நாள் உலவாமுன் ஒப்புரவு ஆற்றுமின் என்பது நாலடியார். ஒப்புரவு ஒழுகு என்பது ஔவையின் ஆத்திசூடி. ஆகவே பிற உயிர்களுக்கு உதவி புரிந்து இன்பம் கண்டவர்கள் தேவர் உலகையும் விரும்ப மாட்டார்கள் என்று தெய்வப்புலவர் ஒப்புரவறிதல் அதிகாரத்தில் புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற என்றார். நாளையும் சிந்தி.